முதல் விஷயம் சொல்வார்கள், தேடும் வேட்கை. தேடுதல் வேட்கை. ஆற்றலை, திறமைகளை, அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையை நீ எப்போது மனசில் வச்சுக்கணும். திறமையை வளர்க்கணும். நான் தான் முதல்ல வரணும், ரேஞ்சில் வரணும், ஃபர்ஸ்ட் ரேஞ்சு வரணும். வர முடியல, பரவாயில்ல, அடுத்த தடவை வரணும். மனசு தளராமல் திறமைகள் வளர்க்க. மனசை தளரக்கூடாது. இப்போ நம்ம போனோம், இந்த வருஷம் நம்மளால முதல் இடத்துக்கு வர முடியல, பரவாயில்ல, அடுத்த தடவை முயற்சிப்போம். விடாமுயற்சி திறமைகளை வளர்க்கிற விஷயத்தில், அறிவு ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற விஷயத்தில் எப்போதுமே நமக்கு ஒரு முத்திரையை பதிக்கணும்னு நினைக்கிறோம். ஏதோ எழுதுறோம், ஏதோ பாஸ் ஆனா பரவாயில்லை, ஏதோ படிக்கிறோம், வந்தாலும் வராட்டும் அப்படிலாம் இல்லை. நான் திறம்பட்டு வெளியே வரணும், திறமையாக. நான் வெளியில வரும்போது திறமையோடு வரணும். உன் கல்வியும் ஆற்றலும் இந்த சமூகம் உன்னை காத்திருக்கிற, உனக்கு உயர்ந்த பதவியில கொண்டு உன்னை உட்கார வச்சு சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை நீ காப்பாற்றணும். நான் ஒரு கலெக்டரா வர்றேன், சமூக கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக. ஒரு மிகப்பெரிய போர்வை நல்லா எனக்கு கொடுக்கிறான், அதை கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும்? இது எல்லாம் பிற்காலம். இதை உருவாக்கும் காலம் இந்த காலம். பெருமானார் சட்டத்தான் கேட்ட ஒரு அருமையான துவா, தினமும் என் வளர்ச்சியும் ஞானமும் கூட வேண்டும். தினமும் எனது ஞானம் கூட. நாளுக்கு நாள் கல்வி ஆற்றலும் வளர்ச்சியும் பெருகான். அதை கேட்டது முக்கியம் இல்லமா? அதுக்கு அடுத்து சொன்னாங்க, எந்த நாளில் எனக்கு ஆற்றலும் ஞானமும் கூட இல்லையோ அந்த நாள் வாழ்க்கையில பறக்கத்தான நாள் இல்லைன்னா அது பறக்கத்தான நாள் இல்லை. கல்வி ஞானம் என்னைக்கு கிடைக்கலையோ, கூடுதல் நேற்ற மாதிரி என்னைக்கு இருக்குது கூடல்ல, அந்த நாள் பறக்கத்துக்குரிய நாள் அல்ல. ஒரு நாள் பறக்கத்தாகணுமா, என் அறிவு வளர வேண்டும். திட்டமிட்டு நீங்கள் தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே போகலாம். கடந்த ஆண்டு நான் 60% எடுத்திருக்கேன். இந்த ஆண்டு அதை 70 ஆக்கம், 80 ஆக்கம், 90 ஆக்கம். நான் கல்லூரியில இருந்த காலம் அனைத்திலும் 100க்கு 100 மதிப்பெண்ணிலேயே இருந்தேன். எங்க காலேஜில் நான் தான் ஃபர்ஸ்ட். நான் காலேஜை விட்டு வெளியில் வருகிற வரையிலும் காலேஜ் முதல் மாணவனாக. எங்களுடைய காலேஜில் இருந்து நான் வெளியில வர வரையிலும் நான் முதல் மாணவன். எல்லாருக்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பேன். ஆனால் அந்த முதல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டே வந்தோம். திறமை என்பது வளரணும், வளர்த்து கொண்டே போகணும். அதுல குறைவு வரவே கூடாது.